உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, ஒரு இன்ஹேலர் கொடுங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி. அட நீங்களா மேடம்? ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்தா வேற ஏதாவது தரவா? இன்ஹேலர் போதும் ப்ளீஸ். ஆ சேஞ்ச் சேஞ்சா? அட சேஞ்ச் எதுக்குமா? நீ வேணும்னா மொத்த பணத்தையும் வாங்கிக்கோ. இந்த இன்ஹேலர் உனக்கு நான் ஃப்ரீயா தரேன். ஆனா பேப்பர்ல ஒரு விஷயத்தை பார்த்தனே, அதோட ஒரு சாம்பிளை காட்டினா போதும். மரியாதை கெட்டுடும். எனக்கு மட்டும் என் சித்தப்பா பத்தின கவலை இல்லாம இருந்தா நான் அடிக்கிற அடியில நீ மூச்சு விட முடியாத அளவுக்கு ஆயிருப்பேன். ஓ அப்படியா? சேஞ்ச் கொடுங்க. மூச்சு விடுறதுக்கு இந்த இன்ஹேலரை நீ வச்சுக்கோ. இங்க பாருடா, இவ இங்க விழுறாளே. பொண்ணுங்க எல்லாம் இரும்பு பெட்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. திறந்து வச்சா எல்லாம் களவுதான் போகும். இந்த பொண்ணுதான் குடும்ப மனத்தையே கெடுத்து வச்சிருக்காளே. இந்த ஊருக்கு எல்லாரும் சாமி கும்பிடதான் வருவாங்க. ஆனா அந்த குருக்களோட அண்ணன் பொண்ணு இந்த ஊர்ல இருந்துகிட்டே இந்த அநியாயம் பண்ணிருக்கா. தலை எழுத்து. இந்த கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே. வாங்க போலாம். இப்ப சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ரொம்ப நாள் கழிச்சு நாம ரெண்டு பேரும் இப்படி தனியா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நான் உன்கிட்ட சக்தியை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். அவ தப்பானவ இல்ல, நம்ம புள்ளையும் தப்பானவ இல்ல. ஆனா அக்கா, ஒரு பொண்ணு ஒரு பையனோட ரூமுக்கு தனியா போனானா அப்போ உண்மையிலேயே அவ சீப்பானவ தானே? இல்லம்மா, அதாவது எனக்கு புரியுது. ஆனா ஆக்சுவலா நான் தான் நந்து கிட்ட சொன்னேன். எப்படியாவது சக்தி வேலையை முடிச்சு கொடுன்னு நான் தான் சொன்னேன். ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நந்து அவளை சிவா கிட்ட அனுப்பியிருக்கலாமே. என்ன அக்கா, நீங்க எவ்வளவு வெகுளியா இருக்கீங்க. யார் சொன்னாலும் அப்படியே நம்பிடுறீங்க. நம்ம பையனோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அவனை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கிற இடத்துல இருந்தே பணக்காரங்களுடைய ரகசியங்களையும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஐயோ இல்ல, சக்தி கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.